மா ஆமா. என்ன பண்றமா? அதான் சமையல் ஆயிடுச்சு. சாதம் வச்சு கீரை போட்டு சாம்பார், சிறுகீரை போட்டு எங்க சிறுபருப்பு. இதை பாரு, சாதம் வச்சிருக்கேன், இந்த சாம்பார் செஞ்சுருக்கேன். இது என்ன சாப்பாடா? இது சாப்பாடு வடிச்சிருக்கேன். இது சிக்கன் வறுத்துருக்குறேன், சிக்கன் 65 வறுத்துருக்கேன். இது வந்து அந்த குண்டு அரிசியில் கஞ்சி ரொம்ப விருப்பமாக பிடிக்கும் இல்லை உனக்கு? ஆமாம். அது ஆனால் கஞ்சி பண்ணிட்டேன் நான், சுகர்காருக்கு நல்லதுன்னு. உங்களுக்கு சாப்பாடாக எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதான் இன்னைக்கு சமையல். இதுதான் இது இது என்ன? இது வந்து சிக்கன். இதை வறுத்து இருக்கிறேன்ல கிணத்துல, அதுதான் இன்னும் கொஞ்சம் வறுத்து இருக்கேன். அப்படியே சிறுபருப்பு சாம்பார்னா என்னத்துக்கு? சாம்பாருன்னா அது வந்து சிறு பயிர் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு. அது ஏதோ பச்சையா இருக்குது. பச்சையா இருக்குது தான் சிறுகீரை. அந்த சிறுகீரை போட்டு சாம்பார், அதாவது தாளிக்கும் போது ஒரு பிடி கீரையை நல்லா பொடி பண்ணிட்டு அதுல போட்டு வதக்கி பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம்ல பூண்டுலாம், அதை அப்படியே ஊற்றி தாளிச்சிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்குனா சிறுபருப்பு சிறுகீரை போட்டு சாம்பார் அருமையாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி. இப்போ வெயில் நேரத்தில் சாப்பிட்டா நல்லது. இப்போ நம்ம சிக்கன் சூடு இல்லையா? அப்போ இந்த நேரத்துக்கு அந்த மாதிரி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டா அந்த சூடு இருக்காது, தணிச்சிடும், உடம்புக்கும் இதமாக இருக்கும். சரி சரி, அதான் இன்னைக்கு சமையல். ஓகேவா? ஓகே, சாப்பிடுவோம். டைம் ஆயிடுச்சு. நம்ம இவங்கெல்லாம் சாப்பிடணும். அவன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா? உங்களுக்குலாம் முடிஞ்சுதா லஞ்சு? நாங்கள் இப்போ தான் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குது, நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் அது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் எப்படி இதுன்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். சரி, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, சாப்பிட்லாம். சரி, ஓகே.